அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கேருந்து கேட்டாங்க, ஸ்கூல் புக்கோட ப்ரூஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஜிகேக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சைக்காலஜி ஒரு 60 கொஷினும் வரும், அதை விட்டுடுங்க. மீதி இருக்கக்கூடிய 80 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிகே கொஷின். ஸோ இந்த 80 கொஷின் ஜிகே கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 70 கொஷினுக்குமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து கேட்டாங்க, அது 6th to 12th வரைக்கும் எந்த புக்லேருந்து எங்கேருந்து எந்த பகுதியில் கேட்டாங்க, அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபைனல் ஆன்சருக்கே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கீ பார்த்துருப்பீங்க, ஃபைனல் கீ பார்த்துருப்பீங்க, கொஷின் தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முதல் முறையாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பரோட பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷினில் எஸ்ஐ எக்ஸாம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஃபைனலுக்கு ஆன்சரை வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த கொஷின்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் படிக்கிறத பிளான் பண்ணி படிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். நான் வந்து ஏ சீரிஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்க்குறேன். அதில் வந்து அஃபீஷியலாக அவங்களே ஃபைனலுக்கு ஆன்சர் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கொஷின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஏ சீரிஸ் கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் பேரண்ட் அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து -40 டிகிரி. இந்த கொஷின் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாடம், ரைட்டா, லெசன் 1 கொடுத்துருங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு சம்மு மாதிரி போட்டிருப்பாங்க, F = C, ஃபாரன்ஹீட் = செல்சியஸ்ன்னு போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவில் சமமான வெப்பநிலை மதிப்பு -40 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் வெப்பம் மற்றும் வெப்பநிலையை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சமலாம் நமக்கு தேவையில்லை, பட் வந்து -40 டிகிரியில் ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகுது அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன் வந்து ஆன்சர். ஸோ 7th வெப்பம் மற்றும் வெப்பநிலைன்ற பாடத்தில் இருக்குது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் வந்து முனிவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஸ் ப்ரொடக்ஷன் தந்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இதுலேருந்து வந்திருக்கு. 9th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பொருளாதார உயிரியல் அப்படின்ற ஒரு பாடத்தில் பொருளாதார உயிரியல், அது பயாலஜி பகுதியில் வந்துடும். அது முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்ற ஒரு லைன் இங்கே வந்துடும் பாருங்கள். வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. முனைவர் வர்கீஸ் குரியன் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 9th சயின்ஸை படிச்சிங்கன்னா இந்த கொஷின் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கே அமைந்துள்ளதுன்றாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா டேபிள் கண்டென்ட், மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டேபிள் பாக்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. டேபிள் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நந்தாதேவி உத்தரப்பிரதேசம், நோக்ரெக் மேகாலயா, மனாஸ் வந்து அஸ்ஸாம், சுந்தர்பன்ஸ் வந்து மேற்கு வங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மனாஸ்ன்றது அஸ்ஸாம், கரெக்டாக? இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th சயின்ஸில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், அந்த உயிர்கோள காப்பகம்லாம் இருக்கும். ஸோ அதில் இது வந்து ஒரு டேபிள் கண்டென்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்னாலே பாக்ஸ் கொஷின், டேபிள் கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் லைன்லாம் கேட்குறாங்க நிறையா. அது படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு நிறைய கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்றாங்க, ரைட்டா? இது பார்த்தீங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனியாக்கம். இந்த வெள்ளைக்காரங்க வந்து ஆசியாவுக்கு வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்து காலனியாக்கம் பண்ணாங்களே, அப்படி வரிசையாக போட்டிருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தால், யார் வந்து நிறுவனத்தை உருவாக்குனாங்க அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 11.3ல் இந்தியாவை காலனி நாடாக மாற்றுதல். ஸோ 15ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் போர்த்துக்கல் இந்தியாவுடன் வணிக தொடர்பை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாடானது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ போர்த்துக்கல்னால் போர்ச்சுகீசியன்னு சொல்லிடலாம். ஸோ இவங்க தான் வந்து 15ஆம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு வந்து வணிகம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஐரோப்பிய நாட்டினரில் இவங்க தான். ஸோ போர்த்துகீசியர், ரைட்டா? 9th ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா இது ஈஸியாக அவங்களால சொல்ல முடியும். ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் காலனியாக்கம் அப்படின்ற பாடத்தில் அது இருக்குது. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எதுன்றாங்க. இது நிறைய பாடத்தில் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, ரைட்டா? நீங்கள் எதில் வேணாலும் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு 9th சயின்ஸ்லேயே நம்ம நுண்ணுயிர்களின் உலகம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. நுண்ணுயிர்களின் உலகம் அப்படின்னு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் December 1 வந்து உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உலக சுகாதார தினம்ன்றது April 7, உலக மலேரியா தினம் என்பது April 25, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்பது March 24. அதில் தான் இந்த உலக எய்ட்ஸ் தினமும் December 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஷின். வெப்பக்குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடிக்கல் வெப்பநிலையானது அதிகரிக்கும் உயரத்திற்கு ஏற்ப குறைகிறது. ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகித விளைவு வெப்பநிலை குறைகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜெட் காற்றுகள் என்பது அதிக உயரத்தில் இருக்குது. 6 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் உயரம் வரை வீசக்கூடிய மேற்கத்திய காற்று அமைப்பாகும். இது 2 அரைக்கோளங்களின் அலைவலத்தில் அப்படின்னு போட்டு ஒரு கதை விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வளிமண்டல உயர் அடுக்குன்னு சொல்லிட்டான். அப்போ அதிக உயரம் வந்துச்சா? ஸோ அதிக உயரம் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள். ஜெட்டுனா ஜெட் ஸ்பீடு, அது வேகம் அப்படின்னு வந்துடுது. ஸோ ஈஸியாக அந்த கான்செப்ட் வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்குது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எங்கே சார் இருக்குன்னா, நீங்கள் 11th ஜியாகிரபி வளிமண்டலம், 11th ஜியாகிரபியில் வளிமண்டலம் அப்படின்ற பாடத்தில் இருக்குது. ஸோ வந்து ஸ்கூல் புக்கும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய ஆன்சரும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின். சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்துக்கு இடைப்பட்ட ஊர். மாநகராட்சி அடுத்த நிலையில் உள்ள 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி நகராட்சின்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10,000த்துக்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி எனப்படும், 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதி நகராட்சி எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்குது. இது எங்கே சார் இருக்குன்னா 9th சோஷியல் சயின்ஸ், அதாவது சிவிக்ஸ் பகுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற அந்த பாடத்தில் இந்த கண்டென்ட் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேலும் தெரிந்து கொள்வோன்னு போட்டிருக்காங்க. பட் அது வந்து அந்த சரியாக அவங்க கரூர் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஆனால் நீங்கள் இவரை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிங்க, நம்மாழ்வாரை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கருன்னு சொல்லி போட்டுக்கலாம். இதில் டாக்டர் கோ நம்மாழ்வார் 1938-2013 ஒரு தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர் ஆவார். இவர் வானகம், நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் இயற்கை அப்படின்னு போட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இயற்கை வேளாண் ஆதரவாளர் இப்போ நம்மாழ்வார் வானகம் அப்படின்றது இல்லையா, இதாவது என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கே நிறுவினான்னு போட்டிருக்காங்க. இது எக்ஸாக்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இவரை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கணும். ரைட்டா? இந்த பாக்ஸில் தான் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வந்து உல்ட்டா பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த கரூர் அப்படின்றது டைரெக்டாக இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பகுதி தான். ரைட். அடுத்தது இது எங்கே சார் எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா 10th சயின்ஸில் இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு பாடத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள்ன்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஜிகே மாதிரி, அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்னு சொல்லலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு பொது அறிவு கொஷினாகவும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இது கரண்ட் அஃபேர்ஸ் தான் சேரும். பட் தமிழில் இருக்குது. 6th to 10th நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தமிழை வந்து அலுவல் மொழியாக கொண்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கப்பூர், இலங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் தகுதி தேர்வில் நம்ம 100 கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம தமிழுமே படிப்போம் இல்லையா? அப்போ நீங்கள் தமிழ் படிக்கும்பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சிக்கலாம். ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு எடுத்துகிட்டா தமிழுக்கு போயிடுது, ஜிகேயில் வரதில்ல. கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தால் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு ஜிகே கொஷின். ஓகேங்களா? சரி. அடுத்தது சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது இந்த சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறதுக்கு என்ன காரணன்றாங்க. இந்த ராலிய ஒளிச்சிதறல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 10. அங்கே பாருங்கள், ராலிய ஒளிச்சிதறல் சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவதே ராலிய ஒளிச்சிதறல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி கரெக்டாக இருக்குது, அந்த புக்லேயே லைனே இருக்குது. ரைட்டா? இது வந்து 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளியியல் அப்படின்ற பாடத்தில் இது வந்து கொடுத்துருக்காங்க. 10th சயின்ஸில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அடுக்கு இது அப்படின்னு போட்டிருக்காங்க. இடையடுக்கு அதாவது மீசோஸ்பியர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உயரம் அதிகரித்து செல்ல வெப்பநிலை குறைகிறது. புவியை நோக்கி வரும் விண்கற்கள் இந்த அடுக்கில் நுழைந்ததும் எரிவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பூமியை நோக்கி ஏதாவது விண்கற்கள் வருது அப்படின்னா இந்த அடுக்குக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே நெருப்பாக எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ரைட்டா? இது சொல்லியிருக்காங்க. இது வந்து இடையடுக்கு அல்லது மீசோஸ்பியர் சொல்லலாம். ஸோ சி ஆப்ஷன். இது எங்கே சார் இருக்குன்னா 9th ஜியாகிரபியில் வளிமண்டலம் அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்றாங்க. இது வந்து சொத்துரிமை பெறுவதன் மூலம். இது 10th சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. குடியுரிமை பெறுதல்
அதில் பிறப்பின் மூலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1 2 3 4 போட்டிருப்பாங்க. அதாவது இந்த பிறப்பின் மூலம், வம்சாவளியின் மூலம், இயல்பு குடியுரிமை அதெல்லாம் போட்டு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அதில் சொத்துரிமை பெறுவதன் மூலம் கிடையாது, மீதி எல்லாமே இருக்கும். ஸோ அதை அந்த பகுதியை படிச்சிருந்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளால் பண்ண முடியும். இது 10th சிவிக்ஸ் இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. அப்படி இல்லைன்னா 8th சிவிக்ஸில் செகண்ட் லெசன் குடிமக்களும் குடியுரிமையும் சம்திங் அது ஒரு பாடம் இருக்கும். குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் குடியுரிமை பற்றியே கொடுத்துருப்பாங்க. 8th சிவிக்ஸில் 2வது லெசனாக ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதை படித்தாலுமே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 8th சிவிக்ஸ் படித்தாலும் ஓகே, இல்லை 10th சிவிக்ஸ் படித்தாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மொத்தத்தில் 6 to 10க்குள்ளே தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஹையர் கிளாஸுக்கு போகல. ஓகேங்களா? சரி, நான் 10th சிவிக்ஸ்னு போட்டிருக்கேன். இந்திய அரசியல் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாடம் சிவிக்ஸில். ஸோ படிச்சிருப்பீங்கன்றதுனால போட்டிருக்கேன். 13வது கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்கள். அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடெலாம் உருவாகிறது. கடலில் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறதுன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி அமிலமலைன்னா அது கடல் உயிரினங்களுக்கு வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தும், அது உதவாது. அப்போ கூற்று 1 மட்டும் சரி, ஏ ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் வேதி வினைகளின் வகைகள், 10th சயின்ஸில் வேதி வினைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லி மழைநீரின் பிஹெச் மதிப்புன்னு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏறக்குறைய 7 ஆகும். இது மழைநீர் நடுநிலைத்தன்மையானது. நடுநிலை 7ன்றத நடுநிலை, 7க்கு கீழே வந்த அமிலம், 7க்கு மேலே போனால் காரம். ரைட்டா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூய்மையான என்பதை குறிக்கிறது வளிமண்டல காற்று சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை அமில நீரில் கரைந்து பிஹெச் மதிப்பை 7ஐ விட குறைய செய்கின்றன அப்படின்னு சொல்லி பேராகிராஃப் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இவ்வாறு மழைநீரின் பிஹெச் 7ஐ விட குறையும் பொழுது அமிலமலை எனப்படுகிறது. அந்த அமிலமலை நீர் ஆறுகளில் சேரும் பொழுது அவற்றின் பிஹெச்சை குறைக்கின்றன. இதனால் நீர்வாழ் உயிரினங்களில் வாழ்வு பாதிக்கப்படுகிறதுன்றதான் வந்து கொடுத்துருக்கான். இவங்க உதவுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது 1 மட்டும் தான் சரி. இது 10th சயின்ஸில் வேதி வினைகளின் வகைகள் அப்படின்ற பாடத்தில் அது இருக்குது. அடுத்தது 14 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் சென்னை எடுத்து மாமல்லத்தில் நடந்ததுன்றதெல்லாம் அது கரெக்டு தான். செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டின்றாங்க. ஆக்சுவலாக வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டி. அதனால் 1 மட்டும் சரி. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ள மாவட்டம் எதுன்றாங்க. இது ஒரு பாருங்கள், ஒரு பாக்ஸ் கண்டென்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடித்த 5ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதி சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேர்ந்தன் கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பூலாங்குறிச்சி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம். ஸோ டி ஆப்ஷன் இதுக்கு ஹைலைட் பண்ணாமல் விட்டுக்கிறாங்க. ஸோ சிவகங்கை அப்படின்றது கரெக்டு. 11th ஹிஸ்ட்ரியில் இது இருக்குது. தென்னிந்திய சமுதாய உருவாக்கம், தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்குது. ரைட்டா? 11th ஹிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 11th போனோடனே இந்த மாதிரி டேபிள் போட்டதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். உக்ரைனா ரஷ்யா உக்ரைனுக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. ரைட்டா? அதனால் வந்து அவங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக வந்து அப்போ கேட்டாங்க. இது கியூ. ரைட்டா? கியூ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்தது மின் உருகி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்படுகிறதுனா வெள்ளியம் மற்றும் காரியம். இது வந்து 8th சயின்ஸில் மின்னியல் அப்படின்ற பாடத்தில் வந்து இருக்குது. ரைட்டா? இது பாருங்கள், குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பி அப்படின்னு போட்டு மின் உருகி அது பிக்சரே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ரைட்டா? இதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஸோ ஹை வோல்டேஜ் வந்தால் இது வந்து வெந்து போயிடும். அது வந்து ஆனால் அந்த சுவிட்ச் இப்போ நான் வச்சுருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஹை வோல்டேஜ் வந்தால் அது ஃபீஸ் போயிடும். மறுபடியும் அது ஒரு 5 ரூபா தான். அது வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ப்ளக் வந்து ஒன்றும் ஆகாது. ரைட்டா? ஒரு சேஃப்டிக்காக அந்த கொடுத்துருப்பாங்க. அதுதான் மின் உருகின்னு சொல்லுவோம் அது. ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் ஒரு சில்வர் மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பிக்சர் கூட போட்டிருக்காங்க. ரைட்டா? 8th சயின்ஸ் மின்னியில் கேட்டிருக்கான். அடுத்த கொஸ்டின் வந்து ஆர்டிபிசிஆர். ஸோ இது கூட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் கூட எப்படி சார்னா கொரோனாவுக்கு வந்து நம்ம நிறைய கொரோனா பேண்டமிக் 2 வருஷமாக பாதிப்படைஞ்சோம். அதில் கொரோனா டெஸ்ட்டுக்கு வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு தான் வந்து பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? பட் இருந்தாலும் புக்கிலே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம், பாலிமரேஸ் சங்கிலி வினைகள். பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது தான் அர்த்தம். பிசிஆர் அப்போ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படி இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கான். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி வினைகள்னு வருது. அந்த இங்கிலீஷை அப்படியே டிரான்ஸ்லேஷன் அப்படியே எழுதியிருக்காங்க, செயின் ரியாக்ஷன் சொல்லி. ஸோ இதில் தான் இருக்குது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், வேறு எதுலையுமே இல்லை. அப்போ இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து பி ஆப்ஷன் சரியாக இருக்குது. இது வந்து 12th ஜுவாலஜி புக்கில் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் அப்படின்ற பாடத்தில் இருக்குது. 12th ஜுவாலஜி வந்து கேட்டிருக்காங்க.
12th ஜுவாலஜி புக்கே படிக்கலனா கூட அந்த கொரோனா பேண்டமிக்கை வச்சு எல்லாருமே டெஸ்ட் பண்ணிங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதை வச்சு கூட சொல்ல முடியும். ரைட்டா? வியோமித்ரா என்னும் பெண் ரோபோ எதனோட தொடர்புடையதுன்றாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ககன்யான் திட்டம், அது விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புறது. அதுக்கு முன்னாடி ட்ரையலாக ஒரு ரோபோ அனுப்பி பார்க்குறது. ரைட்டா? லியோமித்ரா இதை பற்றி மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அது வரும், நான் இப்போ சொல்கிறேன். இதை பாருங்கள், 12வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனோட தொடர்புடையதுன்னா மனித விண்வெளி பயண திட்டம், அதாவது மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புறது. அதை கூட இப்போ ஒத்தி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இப்போ 2025 போல் 2026க்கு தள்ளி வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. ரைட்டா? அது நம்ம இந்தியாவோட திட்டம். அது தள்ளி வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா இது படிச்சுப்பீங்க. இப்போ நான் கூட போட்டிருப்பேன் தள்ளி வச்சுருக்காங்க, ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்றது போட்டிருப்பேன். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு இந்தியாவோட திட்டம். ரைட்டா? இது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கே பாருங்கள், டேபிள் போட்டிருப்பாங்க. ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள், நிலையான நில வருவாய் திட்டம், ராயத் வாரி முறை, மகள்வாரி முறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது யார் கொண்டு வந்தால் கார்ன்வாலிஸ் பிரபு, தாமஸ் மன்ரோ, வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. நான் கூட ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருப்போம், அதிலலாம் இதில் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டு தான். இந்த ராயத்தின விவசாயன்ற போல் அதுவும் கரெக்டு தான். ஸோ 1 மற்றும் 2 சரி. இது எங்கே சார் இருக்குன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறைன்னு சொல்லி 8th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. கிராம சமூகமும் வாழ்க்கை முறைன்னு சொல்லி 8th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சொல்லிட்டேன். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான்ப்பா. பின்னொன்றில் பொறுத்துக்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ பிரபலமாக நமக்கு தெரிஞ்ச பேர் மீராபாய் சானு. இவங்க பளு தூக்கும் போட்டி. கரெக்டாக? அதாவது இந்த 4th வந்து கடைசி ஏன்னு வரணும். அது பாருங்க, அங்கே டிசிபிஏன்னு இருக்குது. கடைசியில் இதுக்கு மட்டும் தான் ஏ போட்டிருக்காங்க, மீதி எதுக்குமே வரல. அப்போ இதுதான் ஆன்சர் சொல்லி சொல்ல முடியும். மற்றதெல்லாம் அப்படியே இதை வச்சு சொல்லிடலாம். ராணி ராம்பல் ஹாக்கி, மிதலிராஜ் கிரிக்கெட், அடுத்தது ஹீமா தாஸ் ஓடுதல், மீராபாய் சானு பளு தூக்குதல். ரைட்டா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருளிற்கு முடுக்குத்தினை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்குறாங்க. அப்படியே பாருங்கள், விசை முடுக்குத்தினை ஏற்படுத்துகிறது. ஒரே லைன், ஒரு 3 வார்த்தை தான். விசை முடுக்குத்தினை ஏற்படுத்துகிறது. ஸோ முடுக்கத்தை ஏற்படுத்துறது விசை. அப்போ வந்துருச்சு. இது எங்கே சார் இருக்குன்னா 10th சயின்ஸ் புக்கில் இயக்க விதிகள் அப்படின்ற பாடத்தில் இந்த லைன் இருக்குது, அதை வச்சு எடுத்திருக்காங்க. இது இன்னொரு கொஷின். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறதுன்றாங்க. மேபி இது லோயர் கிளாஸில் எங்கே இருக்கலாம், பட் எனக்கு கணக்கு வந்து ஹையர் கிளாஸில் தான் கிடச்சிருக்கு. 11th பாலிட்டி புக்கில் அறிவியல் அடிப்படை கருத்துக்கள் பகுதி 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டிருப்பான். இந்த மாதிரி ரைட்டாக ஒரு பாடம் இருக்கும் 11th பாலிட்டி புக்கில். அரசமைப்பு சட்ட பரிகார உரிமைகள், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ன்னு போட்டு அரசமைப்பின் உறுப்பு 32 படி உச்சநீதிமன்ற பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ரைட்டா? ஸோ 11th பாலிட்டி புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. உறுப்பு 32. அடுத்தது தாவர செல்களின் கணிகங்கள் நெருமைகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பல விதங்களே வருது. இந்த குளோரோஃபால் நெருமை தான் வந்து பச்சையாகிறதுக்கு காரணம். இதில் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். இதில் அங்கங்கே நீங்கள் பாட்னி ஜுவாலஜி படிப்பீங்களா, பயாலஜி பற்றி படிக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருவீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். 1, 2 சரி. இது 7th சயின்ஸில் செல், தாவர செல், விலங்கு செல். அந்த தாவர செல்லில் என்னென்ன இருக்குது, தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கு என்ன வேறுபாடு, அது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதை படிச்சிங்கன்னா இதை ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாவரங்கள் பல்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ பசுங்கணிகம் அப்படின்றது நம்ம தாவர செல்லு மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்லில் இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா படிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? 7th சயின்ஸில் செல் உயிரியல், செல் சம்மந்தப்பட்டது அந்த பாடத்தில் அது இருக்குது. 26வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 9th எக்கனாமிக்ஸு பணம் மற்றும் கடன். எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. நான் சொன்னாலே உங்களுக்கு தெரியுமா, டேபிள் கணக்கு தான் நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி டேபிள் இருக்கும். ஸோ அதில் இந்தியாவுக்கு ரூபாய், சவுதி அரேபியாவுக்கு ரியால், ஆஸ்திரேலியாவுக்கு டாலரு, மலேசியாவுக்கு வந்து ரிங்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் 9th எக்கனாமிக்ஸில் மொத்தமே 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதில் 5ல் நான் ஏற்கனவே உங்களுக்கு இது போட்டிருப்பேன், கிளாசிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்பேன். எந்தெந்த வகுப்பில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு போட்டிருப்பேன். அதில் ஹையர் கிளாஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கான்னு போட்டிருப்பேன். மொத்தமே 5 கொஸ்டின் தான் எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் 3 கொஸ்டின் வந்து ஹையர் கிளாஸில் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் தான் லோயர் கிளாஸில் வந்துருக்கு. 1 9th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. இது வந்து 6ஆம் 7ஆம் புக்கில் கூட ஏதோ லோயர் கிளாஸில் போட்டிருப்பாங்க, தெரிந்து கொள்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ரூபாயை போட்டிருக்க மாட்டாங்க.
நம்மளாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 9th புக்கில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி. 8th சயின்ஸ் விலங்குகளின் இயக்கம். அதாவது இந்த வாக்கியம் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் எனப்படும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாம்பு 19.2.4 கொடுத்துருப்பாங்க. 8th சயின்ஸில் இந்த பாம்பு பிக்சரே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸ் கொஷின் தான். பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது, நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. இங்கே பாம்பு படமே போட்டிருப்பாங்க. இந்த பாம்புன்னு போட்டு பாருங்கள், சறுக்கு இயக்கம் எனப்படும் போட்டிருப்பான். சறுக்கு இயக்கம், ஆனால் இங்கே மிதந்து ஊறுங்க. அப்போ தப்பு, 2வது வாக்கியம் தப்பு. ஏன்னா சறுக்கு இயக்கம் தான் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் 1 மட்டும் சரின்னு இருக்குது. இதுவும் வந்து 8th சயின்ஸ் விலங்குகளின் இயக்கம்ன்ற பாடத்தில் இந்த பாம்பு பிக்சரே கொடுத்துருக்கான். இந்த பாக்ஸ் கொஷனுக்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு டேபிள் கண்டென்ட், இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம். இந்த 7th ஜியாகிரபியில் சுற்றுலான்ற ஒரு பாடம் இருக்குது. நிறைய சுற்றுலாத்தலங்களை இப்போ பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம் அது இதுன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் கூட. ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா சுற்றுலா லெசன் வந்து இதை எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, கார்பெட்னு இருக்கா, கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் இருக்குது, கிரு தேசிய பூங்கா குஜராத்து, இந்த ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தானை போட்டிருக்காங்களா. ஸோ அதை வச்சு இது வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏபிசிடி இதை அப்படியே கரெக்டாக பொருந்திருக்கு. கிருனா குஜராத்து, ரந்தம்போர்னா ராஜஸ்தானு, கார்பெட்னா உத்தரகாண்ட். அப்போ கண்டிப்பாக சஞ்சய் காந்தினா மகாராஷ்டிராவுக்குன்னு நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா 3த்துக்குமே மேட்ச் ஆயிடுச்சு, 1 மட்டும் தான் வந்தேன், அதை அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இது எங்கன்னா 7th ஜியாகிரபி சுற்றுலான்ற பாடத்தில் கேட்டிருக்குங்க. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எதுன்னு போட்டிருப்பாங்க. அது மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதும் சொல்லியிருப்பாங்க, மின்னோட்டத்தை கடத்தாதும் போட்டிருப்பாங்க. அது மின்காப்பு பொருள் அப்படின்னு போட்டு மின்காப்புகள் என்று அழைக்கப்படும் போட்டு சில பொருட்கள் கண்ணாடி, பல்மணி என்ற பாலிமர், ரப்பர் மற்றும் காகித உள்ளிட்டவை வந்து சிறிது மின்னோட்டத்தை கடத்தாதவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த வெள்ளி, தாமிரம் எல்லாம் வந்து மின்சாரத்தை நன்கு கடத்தும், அது வந்து நற்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கூட இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது ஃபிசிக்ஸில் 9th சயின்ஸில். மின்னூட்டம் மின்னோட்டம்னு ஒரு பாடம் இருக்குது, மின்னூட்டமும் மின்னோட்டம்னு. அதில் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். கண்ணாடி, பேப்பரு, ரப்பரு, பிளாஸ்டிக்லாம் வந்து கரண்ட்டை கடத்தாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வெள்ளிலாம் நற்கடத்தி, ரைட்டா? தாமிரமும் மின்சாரத்தை கடத்தணும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் தாமிரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் வெள்ளி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வெள்ளி வந்து ரேட் அதிகம். கரண்ட் கம்பியை போய் வெளியில் போட்டால் என்ன பண்ணுவாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா, ரொம்ப காஸ்ட்லி இல்லையா. அதனால் நம்ம தாமிரம் வந்து கம்மியாக ரேட்டுக்குதுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் தாமிரத்தை விட வெள்ளி வந்து மின்சாரத்தை அதிகமாக கடத்தணும் கூட நம்ம படிச்சிருப்போம். புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது ஓகே. எங்கே வந்திருக்குது? 9th சயின்ஸ் மின்னோட்டம்னு வந்திருக்கு. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்களவையில் வந்து 545 இருப்பாங்களா? எஸ், 543 பேர் ப்ளஸ் 2 பேர் நியமன உறுப்பினர் நினைக்கிறேன். ஸோ 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது எங்கே சார் இருக்குன்னா, நீங்கள் இந்த லெசனில் நல்லா படிக்கணும். எது? 10th சிவிக்ஸில் நடுவண் அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் மாநில அரசுன்னு இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது மத்திய அரசுன்னு கொடுக்காம இவங்க நடுவண் அரசுன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 234 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இவங்க பாருங்கள் 120 உறுப்பினர்கள் போட்டிருக்காங்க, தப்பு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. 250 உறுப்பினர்களை கொண்டதுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே 300ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பாடம், அதாவது 10th சிவிக்ஸில் மத்திய அரசு மாநில அரசுன்ற பாடத்தை படிச்சிங்கன்னா இது வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நடந்ததுக்கு 243 நடந்தது. இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஹிஸ்ட்ரி புக்கில் முகலாய பேரரசுன்ற பாடத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட்டு போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. அப்போ தான் முகலாய அரசு தொடங்குது, அடித்தளம் போடுறாங்க. ஸோ அதில் முக்கியமான போர் வந்து முதலாம் பானிபட்டு போர். ஸோ அது வந்து இருக்குது. இது முகலாய பேரரசுன்ற பாடத்தையே நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் அந்த இதில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து கிராம பஞ்சாயத்துகளின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th சிவிக்ஸில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறம்னு ஒரு பாடம் இருக்குது. சிவிக்ஸில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறம்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 5 ஆண்டுகளும் கொடுத்துருப்பாங்க.
அதில் கிராம பஞ்சாயத்து பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க அந்த உள்ளாட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பான். அதாவது அந்த பாடத்தை படித்தோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து இந்த தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில் சேகரமாகிறது அப்படின்னு போட்டிருக்கான். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் 11th ஜுவாலஜி புக்கில் இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், இடப்பெயர்ச்சி ஜுவாலஜி புக்கில் இடப்பெயர்ச்சி இயக்கம்னு இருக்குது. அதில் தொடர்ந்து பலமுறை தசை சுருக்கம் நடைபெற பின்னர் தசை மேலும் சுருங்க முடியாத நிலையை அடையும். இந்த நிலையை தசை சோர்வாகும். தசைகளின் ஏடிபி பற்றாக்குறை மற்றும் ஆக்சிஜனேற்ற நடைபெறும். குளுக்கோஸ் சிதைவின் விளைவாக சேகரமாகும் போட்டிருக்காங்கன்னா லாக்டிக் அமிலம் ஆகவே தசை சோர்வடைய காரணங்களாகும் அப்படின்னு இந்த லாக்டிக் அமிலம் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லாக்டிக் அமிலம் அப்படின்றது ஆன்சர் டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இது வந்து 11th ஜுவாலஜி புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னலின் அமைப்பு எதற்காக போட்டிருக்காங்க. இது மனித உரிமைகள் பாதுகாப்பு சி ஆப்ஷனு. இது வந்து 8th பாலிட்டி புக்கில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாட்டு சபையும் ஐநா சபையை பற்றியும் மனித உரிமைகள் பற்றியும் வந்து ஒரு பாடம் இருக்கும் பாலிட்டியில் சிவிக்ஸில் 8th சிவிக்ஸில். அதில் மனித உரிமை நிறுவனங்கள் அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள் அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் பிராக்கெட் போட்டு அம்னெஸ்டி இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம் இந்த மாதிரிலாம் போட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இது வந்து மனித உரிமை நிறுவனங்கள், மனித உரிமை நிறுவனங்கள் தான் இது. ஸோ இதை பற்றி இங்கே கடைசியில் கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃபில், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 8th சிவிக்ஸ் புக்கில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாட்டு சபைன்னு இருக்குது. 35வது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தான்றாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் சி ஆப்ஷன். இது பாருங்கள் அப்படியே ஒரு பாக்ஸு பாகியான் இவர் பிக்சரே போட்டிருப்பாங்க. ரைட்டா? யுவான் சுவாங் வந்ததை பற்றியும் போட்டிருப்பாங்க, பாகியான் வந்ததை பற்றியும் போட்டிருப்பாங்க. ரைட்டா? நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்திருப்பார்ல அவர் இன்னொருத்தர், அதை பற்றியும் போட்டிருப்பாங்க, இவரை பற்றியும் போட்டிருப்பாங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாகியான் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி இவர் பிக்சர் போட்டே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய ஆட்சி காலம் தான் இந்த பாகியான் பௌத்த துறவி வந்து சீனா துறவி வந்து வந்திருப்பார். ரைட்டா? இந்த பாக்ஸ் கண்டென்ட் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கண்டென்ட். இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோல் எண்ணெய் வயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மும்பை ஐ எண்ணெய் வயல். இது கூட ஒரு டேபிள் கண்டென்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மும்பை ஐ எண்ணெய் வயல் 65% மிகப்பெரியது, 65% பெரியது. ரெண்டாவது வந்து குஜராத் கடற்கரைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ மும்பை ஐ வயல் தான் இந்தியாவில் பெருசுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பெருசு வந்து குஜராத் கடற்கரை. அப்போ இதுதானே ஃபஸ்ட்டு. ரைட்டா? இருக்கிற ஒட்டுமொத்தத்தில் 65% இதுதான் பெருசாகுதுன்னு போட்டிருக்கான். ஸோ மும்பை ஐ எண்ணெய் வயல் இந்த டேபிள் கண்டென்ட்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? இது வந்து 10th ஜியாகிரபியில் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் மற்றும் ஃபேக்ட்ரி தொழிலகங்கள் இருந்து ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. 10th ஜியாகிரபியில் தான் கேட்டிருக்கான். அடுத்தது மிதக்கும் அல்லது பாதியிலும் நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல்நோக்கு விசையின் பெயர் என்னங்க? இது வந்து மிதப்பு விசை தான். இங்கே பாருங்க திரவங்கள் விசை மற்றும் அழுத்தம் போட்டு மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருள் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த மேல்நோக்கு விசையை மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு டெஃபினேஷன் போட்டிருக்காங்க. இது 8th சயின்ஸ் புக்கில் விசையும் அழுத்தமும் அப்படின்னு சொல்லி 8th சயின்ஸ்லேயே வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் புக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பா. சிவ் நாடார், நாராயணமூர்த்தி, அசிம் பிரேம்ஜி, இந்திரா ரோயின் போட்டிருக்காங்க. BCDA அதாவது என்னென்னா அந்த சிவ் நாடார் HCL நிறுவனர், நாராயணமூர்த்தின்றது இன்ஃபோசிஸு, இந்த அசிம் பிரேம்ஜின்றது விப்ரோ, இந்திரா நூயி அப்படின்றது பெப்சி குழுமம். ரைட்டா? ஸோ இதுதான் இந்த சிவ் நாடார் அப்படின்றவர் தான் நினைக்கிறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் படுத்துருப்பீங்க. இந்தியாவிலே வந்து அதிகமாக நன்கொடை கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான். அடுத்தது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அப்படியே புக் பை கொஸ்டின். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது புக்கிலேருந்து கட் பண்ணது. அப்படியே பாதுகாப்பு அமைச்சர், குடியரசுத் தலைவர், பிரதமர், மேற்கண்ட எதுவும் இல்லை. அப்படியே புக் பை கொஸ்டினாக தான் எடுத்திருக்காங்க. ஹையர் கிளாஸ்ன்னு எடுத்தது ஒரு புக் பை கொஸ்டின். ரைட்டா? இது எங்கே சார் இருக்குன்னா 12th பாலிட்டி புக்கில் ஆட்சித்துறை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ரைட்டா? 12th பாலிட்டி புக்கில் ஆட்சித்துறை, அதில் புக் பை கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஹையர் கிளாஸ் பண்ணாலே அவங்க புக் பை கொஸ்டின் தான் கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th பாட்டனியில் சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கேட்டிருக்காங்க. இந்த பசுமை கார்பன், சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ஒரு உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டிருக்காங்க. ஒன்று புக் பேக் கேட்டாங்க. மொத்தமே 20 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க +1 +2. அதில் ஒன்று பாருங்கள், அது முன்ன போட்டது பாக்ஸ் கண்டென்ட்டா புக் பேக்கு. இது பாருங்கள் பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா? கார்பனின் வகைகள்: பசுமை கார்பன் உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன் ஒளிச்சேர்க்கை செயல், சாம்பல் கார்பன் தொழிற்படி வேறுபலாக செய்யப்படும் கார்பன்,
நீல கார்பன் வளிமண்டலம் அல்லது கடலில் சேமிக்கப்படும் கார்பன், பழுப்பு கார்பன் தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன், கருமை கார்பன், இந்த மாதிரி சொல்லி இந்த இது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு DCBA, அதாவது பசுமை கார்பன் உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன், சாம்பல் கார்பன் தொல்லுயிர் படிவ பொருட்கள் கார்பன், நீல கார்பன் B வளிமண்டலம் கடல்னால் நீளமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, அப்போ நீல கார்பன் அது வந்துடும். பழுப்பு கார்பன் தொழில் ரீதியாக உருவப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன். ரைட்டா? ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சரியாக இருக்குது. இது எங்கே இருக்குன்னா 12th பாட்டனி புக்கில் சூழல் மண்டலம் ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து 12th பாலிட்டி புக்கில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிதி பகிர்வு பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் நிதி ஆயோக்கை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்ததுன்னு போட்டிருப்பான். அந்த நிதி வாக்கியம் 1 பாருங்கள், நிதி ஆயோக் வந்து இது சிந்தனை குழுவாகன்றாக கரெக்டு தான், இது திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது கரெக்டு தான். ஸோ இந்த வாக்கியம் சரி தான். இந்த வாக்கியம் இருக்குல்ல, வாக்கியம் 2ல் இது வந்து குடியரசுத் தலைவர்ன்றாங்க, தலைவர் கிடையாது, பிரதமர் இக்குழுவின் தலைவராக இருப்பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. நிதி ஆயோக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020ன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் லைன்லேயே ஜனவரி 1, 2015ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ வாக்கியம் 2 தவறு, வாக்கியம் 1 மட்டும் சரி. இது வந்து 12th பாலிட்டியில் இந்தியாவில் கூட்டாட்சின்ற பாடுதல் இருக்குது. ஸோ இது வந்து புக் கண்டன் தான். ஸோ 41 கொஷின் இருக்குது. ஸோ 40 கொஷின் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம 41 கொஷின் போட்டிருக்கோம். மீதி 40 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 80 கொஷின் நம்ம பார்க்கணும். 40 கொஷின் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல் ரிமைனிங் 40 கொஷின் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக வித் ப்ரூஃபோட வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ டிசம்பர் 5 வரைக்கும் அட்மிஷன் போகும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்மளோட வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. படிக்க தேவையான மெட்டீரியல் 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸு சோசியல் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம். தமிழுக்கும் 6 to 12 கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இங்கிலீஷ் கூட பேசிக் கிராமர் வச்சு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்க்கான நோட்ஸ் கூட நான் கொடுத்துருவேன். ரைட்டா? சைக்காலஜி மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவுட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீ கண்டென்ட் நிறைய PDF இருக்குது, அது கூட நான் கொடுத்துறேன். பட் இருந்தாலும் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஓன் சைக்காலஜி நோட்ஸ் மட்டும் தான் கிடையாது. பட் ஃப்ரீ PDF நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ படிக்கிறதுக்கு மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 36 எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ கரெக்டாக சிலபஸ் முழுமையாக கவர் ஆகிற மாதிரி, இன்க்ளூடு கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கிறோம். சைக்காலஜிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் 8012781561 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8012781561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி டெஸ்ட்டு பேட்ச் சம்மந்தமான மேற்கொண்ட விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு 5ஆம் தேதிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் தான், உங்களுக்கான ஃபீஸ் வந்து 499. நீங்கள் ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட் குரூப் 4, குரூப் 2, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அல்லது இடைநிலை ஆசிரியர்கள் ஏற்கனவே PC எக்ஸாம்லாம் பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படித்த ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் 399 வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.